All right. Seems like not everyone's introvert. Uh, how many people still have joined, but my time is chilly. Uh, People who joined right now, meaning uncle, you are writing guys or what? Can't do that. You can't talk in class, at least send a message by within it will work. Then I can start it. Okay. All right. Forget about it. I'm going to start it. But I want to tell that you should do this simple work, then you can go through. Okay. Otherwise, you can't just practice English in the 6 months. You can't do the work. At least this simple work you should learn to do in quick. Okay. It's okay. Whatever you are just talking to me. But I think batch 3 the study full it's really a plus point to you. You can ask anything you want. ஏன்னா யாரையும் போல judge பண்றதுக்கு இல்ல கேளே இல்ல. You can literally ask whatever you want and எதுனாலும் கேட்கலும் சந்தேகம் கேட்கலும் இந்த மாதிரி கேள்வி ஜஸ்ட் பாருங்க இப்ப கூட 3 4 மாதிரி இருக்கிறாங்க அப்போ ஒரு 8 பேர் தான் இருந்தாங்க ஸோ சரியான புள்ளிய குறைவான கிளாஸ் மேபி அது எங்களுக்கு மைனஸ் பாயிண்ட் ஆகி கேட்கும் பட் உங்களுக்கு அது பிளஸ் பாயிண்ட் பட் யூ கைஸ் நாட் ஈவன் டாக்கிங் யூ கைஸ் லிட்டரலி லைக் ஐ ஃபீல் லைக் ஐம் ஜஸ்ட் டாக்கிங் alone. Please ask whatever you want. Don't be silent. Okay, be quiet. Being quiet doesn't make you doesn't mold you. Okay, say okay, whatever. I'm going to start this. Um, next one. இப்போ நாம ரெண்டு ப்ரொனவுன் மூணு ப்ரொனவுன் பார்த்தோம் இல்லையா நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் சொன்னால் சில ப்ரொனவுன் சப்ஜெக்டா வரும் சில ப்ரொனவுன் ஆப்ஜெக்டா வரும் இப்ப ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் அப்படின்னு சொன்னா ஒரே ப்ரொனவுன் வந்து சப்ஜெக்டாவும் வரும் ஆப்ஜெக்டாவும் வரும் அதுதான் ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் சொல்லுவோம் உதாரணத்துக்கு ஒவ்வொன்றுடைய ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் ஒவ்வொன்றுடையுமே ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் ஃபர்ஸ்ட் ஐ உடைய ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் வந்து மைசெல்ஃப் ஓகே இதுல மீனிங் நான் பார்ப்போம் ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் என்னது தன்னை தானே குறிக்கும் ஒரு சொல் அதாவது எனக்கு நானே அப்படின்னு சொல்ல போகல நான் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் அதாவது என்ன நானே ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கிற ஒரு விஷயம் இப்போ she hurts him அப்படின்னா அவள் அவனை என்ன சொல்றது ஹர்ட் பண்ணான்னு வரும் he stabbed him அப்படின்னா அவள் அவனை குத்தினாள் ஒரு கத்தி எடுத்து குத்தினாள் I hurt myself இதுதான் ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் சொல்றது அதாவது
நானே என்னைய ஹர்ட் பண்ணிக்கொண்டேன். நானே எனக்கு செஞ்சு கொண்டேன். அவளே அவளுக்கு செஞ்சு கொண்டான். அவனே அவனுக்கு செஞ்சு கொண்டான். இப்படி சப்ஜெக்ட் எழுவாயும் பயனில்லை. சாரி, ஐ மீன் செயற்படும் பொருளும் ஒரே ஆளா வாரதான் ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் சொல்லுவாங்க. ஓகே, இப்ப இதுதான் ஐக்கும் மை செல்ஃபுக்கும் இருக்கிற வித்தியாசம். ஐ ஹர்ட் மை செல்ஃப், நானே என்னைய ஹர்ட் பண்ணிக்கொண்டேன். நானே என்னைய ஹர்ட் பண்ணிக்கொண்டேன். யாரும் ஹர்ட் பண்ணல. இந்த இடத்துல ஐ சப்ஜெக்ட், மை செல்ஃப் ஆப்ஜெக்ட். பட் மை செல்ஃப் நான் இவன் ரெண்டும் ஒன்று தானே. இதனாலதான் இதை ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் சொல்லுவாங்க. பட் இந்த மை செல்ஃப்ங்கிறது ஆப்ஜெக்ட் இடத்துல தான் வரும். சரியா? பட் இது ஆப்ஜெக்டிவ் ப்ரோனவுன் இல்ல, ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன். நானே எனக்குன்னு சொல்ல போகலதான் இதை யூஸ் பண்ணும். She taught English. Sorry, she, myself narrated herself. She taught English herself. அவள் அவளுக்கே ஆங்கிலம் படித்து கொடுத்தாள். அதாவது அவளாவே படிச்சு கொண்டாள். அது அப்படி சொன்னா இன்னும் இருக்கும். அவள் அவளாகவே ஆங்கிலத்தை கற்றுக்கொண்டாள். அப்போ அவட முயற்சியா படிச்சு கொண்டாள். ஓகே, they introduced themselves. அவர்கள் அவர்களாவே அறிமுகப்படுத்திக் கொண்டார்கள். அவர்களை யாரும் அறிமுகப்படுத்தி வைக்கிறது. இந்த இடத்துல சப்ஜெக்டும் ஆகத்தான், ஆப்ஜெக்டும் ஆகும். சோ இதத்தான் இங்கிலீஷ்ல ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் என்று சொல்லுவாங்க. அவர்கள் அவர்களாகவே, அவள் அவளாகவே, நான் நானாகவே அப்படின்னு சொல்ற போல யூஸ் பண்றது தீஸ். ஓகே, இந்த ப்ரோனவுனை நாங்க ஆப்ஜெக்ட் இடத்துல போட்டுதான் யூஸ் பண்ணுவோம். பட் ரிஃப்ளெக்சிவா நாங்க ஏதாவது சொல்ல போகலதான் நாங்க யூஸ் பண்ணுவோம். யாராவது இது யாரு செஞ்சேன்னு கேட்டா, இது நான் தான் செஞ்சேன்னு சொல்றதுக்கு பதிலா ஐ டிட் பை மை செல்ஃப், நான் நானாவே செஞ்சேன்னு சொல்ல போகலதான் அது இங்கிலீஷ் கரெக்ட் ஆயிடும். ஓகேவா? இனிமே நீங்க ஐ டிட் இட் அப்படின்னு சொல்றது பதிலா ஐ டிட் இட் ஃபார் மை செல்ஃப், நான் எனக்காகவே நான் செஞ்சு கொண்டேன் அப்படின்னு சொன்னா கரெக்டான ஃபார்மா இருக்கும். ஓகே, இப்ப ரிஃப்ளெக்சிவ் ஒவ்வொரு ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் பார்ப்போம். ஐயோட ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் மைசெல்ஃப், நானாகவே. சரியா? யூவோட ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் யோர்ஸ், நீயாகவே. யூன்னு சொன்னா அவளுக்கு தெரியும் இங்கிலீஷ்ல யூன்னு சொன்னா லைக் நீண்டும் வரும், ஒரு ஆளுக்கும் சொல்லிடும், நீங்களும் வரும். அப்ப யுவர் செல்ஃப் ஒரு ஆளுக்கு சொல்லி, யுவர் செல்ஸ் அப்படின்னு சொன்னா நீ நிறைய பேருக்கு சொல்லு, நீங்க எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லு. அப்ப யூவோட ரிஃப்ளெக்சிவ் யுவர் அண்ட் யுவர் செல்ஃப். நெக்ஸ்ட் ஒன், ஹீயோட ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் என்னது? himself, அவனாகவே. அவன் அவனாகவே. he stubbed himself, அவன் அவனாவே குத்தி கொண்டான். by knife, கத்தியால. அவன் அவனாவே கத்தியால குத்தி. இது ஒரு ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் ஒரு சென்டென்ஸ். ஓகே, அடுத்தது she. sheக்கு வரும் herself. she herself, அவள் அவளாகவே அப்படின்னு சொல்ல போலதான் herself சொல்லுவோம். she herself. அடுத்தது we, அதுக்கு என்ன வரும்? ourselves. ourselves. நீங்க யோசிக்க, இதுக்கெல்லாம் எனக்கு செல்ஃப் செல்ஃப் இதுக்கு செல்ஃப்ஸ் வருது அப்படின்னு. இது நீங்க சிங்குலர் ப்ளூரல் பாடத்துல நெக்ஸ்ட் கிளாஸ் அதோட சேர்த்து மாதிரி தான் வரும். சிங்குலர் ப்ளூரல் கூட உங்களுக்கு இன்னும் நிறைய பேருக்கு சரியான டவுட் ஆகிடும், எதுக்கு எஸ் சேர்க்கிறேன், எதுக்கு எக்ஸ் சேர்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. அது நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் கிளாஸ் படிச்சீங்கன்னா உங்களுக்கு சும்மா கிறிஸ்டல் கிளியரா விளங்கிடும், எது எதுக்கு இதுக்கு அப்புறம் எது எந்த மாதிரி சிங்குலர் ப்ளூரல் யூஸ் பண்ணணும். நான் வீரம்னா உங்களுக்கு
வி அப்படின்னு சொன்னா அதோட இது என்னது ourselves. வியோட இது என்னது ourselves அப்படின்னா நாங்க நாங்களாகவே. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் we படிச்சிட்டோம். அடுத்தது வந்து they. they என்றா அவர். தேயோட ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் வந்து themselves அவர்களாகவே. they themselves அவர்களாகவே. அப்ப இட்டுக்கு என்ன வரும்? யூ கேன் predict it it's okay it itself அது அதுவாகவே. ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் என்னன்னு ஐ திங்க் யூ காட் an ஐடியா. ஓகே, அதாவது சப்ஜெக்டும் ஆப்ஜெக்டும் ஒரே ஆளா வரப்போகல தான் வந்து ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் உருவாகும். அதாவது சப்ஜெக்டையும் ஆப்ஜெக்டையும் ஒரே ஆளா வச்சு ஒரு வேர்ட் நாங்க ஒரு சென்டென்ஸ் சொல்லணும்னா தட் இஸ் வாட் கால்ட் ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன். ஓகே, இப்படியும் இந்த ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுனை யூஸ் பண்ணேன். உதாரணத்துக்கு பாருங்க, he stopped himself. அவன் அவனாவே குத்தி கொண்டான். சரியா? இந்த இடத்துல ஹீக்கான சப்ஜெக்ட். இந்த இடத்துல வந்து ஒரு நவுனுக்கு பதிலா தானே ஹீ வந்து விலான் stopped himself அப்படியே வரும். ஹீ வந்தா தான் himself வரணும்னு அவசியம் இல்லை. இந்த இடத்துல அந்த அந்த ப்ரொனவுன் நவுன் வந்து கூட ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் எழுதி விலான் stopped himself. விலான் அவனாவே குத்தி கொண்டான். ஓகே, பைரா போர் herself. பைரா அவளே அவளுக்காக சண்டை போட்டான். சரியா? இந்த இடத்துல ஷீ பைராக்கு பதிலா தானே நாங்க ஷீன்னு போடுவோம். இப்ப இந்த ஷீ வந்தா தான் ஹோஸ்டல் வரணும்னு இல்ல. இந்த அந்த ப்ரொனவுனோட உண்மையான நவுன் வந்தா கூட பரவாயில்ல. வட்டவர் அந்த சப்ஜெக்டும் ஆப்ஜெக்டும் ஒரே ஆளா இருந்தா தான் நாங்க அதை ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் சொல்றோம். சரிங்களா? ஐ ஹோப் யூ ஆல் காட் இட். ஓகே, காட் இட் என்ற வந்து இப்ப நீங்க உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சதா? யூ அண்டர்ஸ்டுட்னு சொல்றதுதான் வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் இங்கிலீஷ்ல வந்து காட் இட் அப்படி கெட் எண்டா பெற்றுக்கொண்டால் காட் இட் என்றா நீங்க எல்லாரும் உங்களுக்கு எல்லாரும் விளங்கிக்கும். ஐ ஹோப் யூ ஆல் காட் இட் என்றா நான் நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லாம் விளங்கிக்கும். அதே ஒருத்தவங்களுக்கு உங்களுக்கு விளங்கிச்சான்னு கேட்கணும்னா யூ கெட் இட் அப்படின்னு கேட்கும். சரியா? இட் மீன்ஸ் லைக் அண்டர்ஸ்டாண்டோட இன்னும் கொஞ்சம் ஒரு அட்வான்ஸான இங்கிலீஷ். Okay, I hope you all got it. I just want to talk with all of you, talk to you in proper and full English. But I think BA Pochina, you literally start to understand English. You really start to get my way of talk. Yeah, அதுக்கப்புறம் வந்து I hope even everything I'm going to explain in English. அப்ப வந்து உங்களுக்கு இன்னும் இங்கிலீஷ் நல்லா புரியும். ஓகே, நெக்ஸ்ட் இப்ப இந்த ஐஷீட் இதுக்குள்ளவே வராத ஒரு 3 ப்ரொனவுன் தான் அடுத்தடுத்தது வரப்போகுது. ஈஸியான ஒரு 4 ப்ரொனவுன் தான் அடுத்தடுத்தது வரப்போகுது. ஃபர்ஸ்ட் வந்து அதுல ஒன்னாவது டிமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன். யூ நோ வாட் இஸ் தட்? இது ப்ரொனவுன்ன்றது இவ்வளவு நாளா தெரியாம இது இங்கிலீஷ்ல படிச்சு. டிமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன் சுட்டு பெயர்கள். இது அது அவை அப்படிலாம் சொல்லுவோம் பாத்தீங்களா? இஸ் கிட்டே கிடைக்காது. தூரம் இருக்கிறத காட்டணும்டா தட்.
அது திஸோட plural தான் these இவைகள். தட்டோட plural தான் those அவைகள். ஓகேவா? இதுக்கு சொல்றேன் demonstrative pronoun. சுட்டி காட்டு பேர். சரியா? சுட்டி பேர். This is a book. You know that? இப்போ ஒரு புக் இங்க இருக்குதுண்டா அதுனா திஸ் இஸ் a book வந்து அங்க ஒரு டேபிள் இருக்குதுண்டா that is a table. இதுவே இது ரெண்டுமே வந்து நிறைய ஒன்றுக்கு மேல ஒரு புக் கேட்டா இஸ் வந்த இடத்துல ஆர் இஸ் என்ன சிங்குலர் ஆர் என்ன ரைட் தீஸ் ஆர் புக்ஸ். இதுவே அங்க நிறைய டேபிள் இருந்துச்சுன்னா தோஸ் தட்டுக்கு பதிலா தோஸ் வரும் இஸ்க்கு பதிலா ஆகும். சரியா? தோஸ் ஆர் டேபிள்ஸ். ஓகேவா? இதைத்தான் டிமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன் என்று சொல்லுவாங்க. அதாவது சுட்டி காட்டி பேர். ஓகே, இதுக்கு அவ்வளவு பெரிய எக்ஸ்பிளனேஷன் தேவையில்ல. இது வந்து ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுறதுக்கு யூஸ் பண்ற பேர். அடுத்தது வந்து நீ இதுல வந்து டபிள்யூ கொஸ்டின் படிச்சிருக்கீங்க இங்கிலீஷ் WH கொஸ்டின் அந்த மாதிரி படிச்சு. சரியா? இதுவும் இன்டரோகேட்டிவ் ப்ரொனவுனும் ரிலேட்டிவ் ப்ரொனவுனும் சேர்ந்து வந்தா அது எனக்கு WH கொஸ்டின் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. பட் எக்ஸாக்ட்லி அதோட கரெக்டான வேர்ட் வந்து இன்டரோகேட்டிவ் ப்ரொனவுன். சரியா? அதாவது கேள்வி பேர். ஒரு விஷயத்த கேள்வியா கேக்குது. இன்னமும் நிறைய பேருக்கு ஹூ ஹூம் ஹூஸ் அப்படிங்கிறது நிறைய டிஃப்ரெண்ட். என்னடா இதுக்கு மீனிங் அப்படின்னு சொல்லி நான் நீ சொல்லி தர பாருங்க. ஹூ, whose, what, which. ஓகே, இதுல இன்னொரு ஒரு when and. ஓகே, when. who என்றா யார், அது எல்லாருக்கும் தெரியுமே. what என்றா என்ன, அதுவும் எல்லாருக்கும் தெரியும். ஓகே, இப்போ which என்றாலும் என்னதான், ஆனா அது வந்து எப்படின்னு சொன்னா என்ன எதுங்கிற மீனிங் தான் வரும். ஆனா சில இது ஒரு நாங்க ஒட்டா யூஸ் பண்ணோம், சிலது ஒரு மிக்ஸ் தான் யூஸ் பண்ணோம். அது வந்து பின்னக்க நீங்க வந்து அந்த போ வந்து இதெல்லாம் வரும். சரியா? இத தெளிவா படிக்கணும். 6 மந்த் முடிய போக்கல ஃபுல்லா டோட்டலா எல்லாம் படிச்சிருக்கீங்க. இப்போதைக்கு ரெண்டுமே என்னன்றதுதான் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். சரியா? ஹூ, ஹூஸ் என்றா யாருடைய. ஓகே, ஹூஸ் என்றா யாருடைய. இதுக்கு பிறகு வந்து யாருடையதுன்னு கேட்க போல ஹூன்னு கேட்கிறவான ஹூஸ். ஹூஸ் என்றா யாரு. ஹூம் அப்படின்னு சொன்னா யாருக்கு அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகேவா? வென் என்றா எப்போது. இதுக்கு மீனிங் நான் பண்டில்னு நினைக்கிறேன். நோட்ஸ்ல யூ கேன் ரைட். ஓகே, ஹூண்டா யாரு, ஹூமண்டா யாருக்கு, whose என்றா யாருடையது, what என்றா என்ன, which means என்ன, எது, when என்றா எப்போ. இதுதான் இங்கிலீஷ்ல வந்து இன்டரோகேட்டிவ் ப்ரொனவுன் என்று சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சென்டென்ஸ் பார்ப்போம். Who is this அப்படின்றா யார் இது அப்படின்ட்டு மீன். ஓகே, this book for who. இந்த புக் யாருக்கானது, அதாவது யாருக்கு அப்படின்னு சொல்லு. Whose pen is this? இது யாருடைய பேனா. பேசிக் வாட்டுக்கு வருது. வாட் இஸ் நேம்.
உங்களோட பேரு which color is your shirt? உங்களோட ஷர்ட்டோட கலர் என்ன? when will you come? நீங்க எப்போது வருவீங்க? when will you come? நீங்க எப்போது வருவீங்க? So some kind of word ஓட tenses உங்களுக்கு விளங்கியிருக்காது. what it mean like சிலதுக்கு எக்ஸிஸ்ட் வருது, சிலதுக்கே வில் வருது. you feel really ஸ்ட்ரகிள் ஆயிக்கும் உங்களுக்கு மைண்ட்ல நினைவு வச்சுக்கொள்றது. பட் இது எல்லாமே வந்து இந்த வீக்கும் நெக்ஸ்ட் வீக்கும் மட்டும்தான். ஏன்னா ஒரு சிங்குலர் ப்ளூரல் படிச்சு தராம எல்லாம் படிச்சாம எடுத்தோடனே கண்டினியூ ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு போனா கஷ்டமாயிடும். சரியா? சிங்குலர் ப்ளூரலும் படிச்சுட்டு அதுக்கு அடுத்த 12 டென்சஸ் அப்படி அப்படியே வரப்போகல யூ ஃபீல் லைக் வந்து ஒரு இங்கிலீஷ் ஸ்கூலிங் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணியும் ஓகே ஐ காட் இங்கிலீஷ் ரைட் நவ் அப்படின்ற மாதிரி. ஓகேவா? சின்ன சின்ன விஷயத்துக்கு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து நெக்ஸ்ட் ரிலேட்டிவ் ப்ரோனவுன் சொன்னா ரெண்டு வாக்கியத்தை ஒன்றா இணைக்கிறதுக்காக நாங்க யூஸ் பண்றது ரிலேட்டிவ் which that. இது வந்து ஃபர்ஸ்ட் டிமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன்ல இன்டர்ரோகேட்டிவ் ப்ரோனவுன்ல வந்து வேணாலும் உங்களுக்கு மீனிங் தெரியல. பட் இது வந்து இன்னொன்றுக்கும் யூஸ் பண்ற என்னன்னா ஒரு வாக்கியத்தையும் இன்னொரு வாக்கியத்தையும் ரெண்டா சேர்க்க போகிற வந்து நாங்க இதை யூஸ் பண்றோம். The boy who came yesterday. இங்கிலீஷ்ல ஒன்றிக்கு சொல்ல போகல வந்து the boy அந்த கொடிய நேத்து வந்தானே அவன் அப்படின்னு சொல்ல போகல, நேத்து வந்தானேன்னு சொல்ல போகல. அது இங்கிலீஷ்ல ஹூன்னு நான் திருப்பி சொல்றேன். the boy அந்த கொடியன் who came yesterday நேத்து வந்தானே அந்த கொடியன். the boy came yesterday சொன்னா நேத்து வந்த கொடியன். the boy who came yesterday நேத்து வந்தானே கேள்வியா சொல்றது. நேத்து வந்தானே அந்த கொடியன். அப்ப நேத்து வந்த கொடியன் அந்த பாய் அண்ட் நேத்து வந்தான் அப்படிங்கிற ரெண்டையும் இணைக்கிறதுக்கு தான் இதை வந்து நாங்க யூஸ் பண்ணுவோம். விச் என்றாலும் வந்துட்டார். the shirt which you wore. அந்த ஷர்ட் இருக்கே நீங்க இதுக்கு உடுத்திக்கிறீங்களே அந்த ஷர்ட் அப்படின்னு சொன்னா அந்த ஷர்ட் நீங்க உடுத்த ஷர்ட்ன்னு சொல்லாம the shirt which you wore நீங்க உடுத்திருந்தீங்களே அந்த ஷர்ட் அப்படின்னு சொல்லணும். சரியா? அப்ப ரெண்டு வாக்கியத்தை ஒண்டா இருக்கு. இதே மாதிரிதான் the கட்டும் வரும் which that. I just going it very ஃபர்ஸ்டா போறேன் பிகாஸ் அப்பதான் நெக்ஸ்ட் வீக் வந்து எனக்கு சிங்கிள் படிக்கணும். பட் இதுக்கு அவ்வளவு பெரிய எக்ஸ்பிளனேஷனோட தேவையில்லை. இந்த வீக்லி எக்ஸ்பிளைன் பண்ணணுமோ அது மட்டும் பண்ண போதும் சரி. இன்டிஃபைனைட் ப்ரோனவுன். சரியா? அப்படின்னு சொன்னா ஒரு விஷயம் வந்து தனியா இதுதான் இவரு தான் என்று சொல்லாம பொதுவா தனியா சொல்றது. அதாவது யாரோ ஒருத்தர் அவங்கள யாரோ ஒரு ஏதோ ஒன்று அப்படி பேசுறவங்க நான் பேசுவோம். யாருன்னே தெரியா யாருமே இல்ல ஏதோ ஒன்று சொல்றோம் ஆனா குறிப்பிடாம சொல்றோம். அதுக்கு தான் வந்து இதை சொல்றோம். அதாவது someone will like you someday. someone will like you someday. someday ஏதோ ஒரு நாள் யாரோ ஒரு ஆளுக்கு உங்களுக்கு கட்டாயமா பிடிக்கும். ஓகேவா? someone will like you someday. nobody likes you. உன்னை யாருக்குமே பிடிக்காது. இந்த அளவுக்கு ஒண்ணு பிடிக்காது இல்லை யாருக்குமே பிடிக்கும். and then everyone likes you. இவங்களுக்கு தான் இல்ல நான் லைக்ஸ் வச்சு உங்களுக்கு சொல்லித்தரேன். everyone likes you. எல்லாருக்கும் you are a good girl. You are a good girl. Everyone likes you. Okay? something really bothers. something really bothers. bother means சில ஒரு விஷயம் நீ சரியான டிஸ்டர்ப் பண்ணுதுங்கிறது bothers. Okay? Also அடுத்தது என்னது anything.
anything, okay, you can take anything. உனக்கு என்ன வேணுமோ எதுனாலும் எடுத்துக்கோ. விஷயம் நான் குறிப்பிடல, என்ன எடுத்துக்கோ, என்ன வேணாலும் எடுத்துக்கோ. இதுதான் வந்து நாங்க சொல்றது infinite promises. அதாவது ஏதோ ஒன்று சொல்றோம் ஆனா குறிப்பிடாம சொல்றோம். ஓகே, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு டியூட்ஸ்ல நாங்க வந்து ஒர்க் தந்தீங்க. கட்டாயமா நீங்க வந்து உங்களுக்கு சர்டிபிகேட் வந்து ஐ திங்க் உங்களுக்கு வீட்டுக்கே சர்டிபிகேட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்களா இருக்கும். ஃபர்ஸ்ட் லெவல்ல சர்டிபிகேட் வந்து அப்ப உங்களுக்கு சர்டிபிகேட் வேணும்னு சொன்னா ப்ளீஸ் ஜஸ்ட் டூ ஆல் த ஒர்க்ஸ். அப்பதான் வந்து சர்டிபிகேட் கிடைக்கும். சர்டிபிகேட்டுக்கு வேண்டியது இல்ல, யூ ஹேவ் டு டூ த ஒர்க் தென் யூ கேன் கெட். ஓகேவா? ஸோ எல்லாருமே வந்து அந்த ஒர்க் எல்லாம் கரெக்டா பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வீக்கோட டியூப்ஸ் இது ஒரு புக்கு, நான் எழுதின புக்கோட டியூப்ஸ் தான் விக்கிற புக்ல டியூப்ஸ் தான் உங்களுக்கு தனித்தனியா பிரிச்சு ஐடிலையும் சரி இதுலயும் சரி தந்துட்டு இருக்கோம். ஸோ ப்ளீஸ் ஸ்டூடெண்ட் எல்லாருமே டியூப் எடுத்து ஒர்க் கரெக்டா முடிச்சுட்டு வாங்க, சரியா? ஸோ அடுத்த கிளாஸ்ல இன்ஷால்லா நாங்க சிங்கியுல கூட தெளிவா படிப்போம். உங்களுக்கு கிளாஸ்ல கேட்க வைக்க வேலை இருந்துச்சுன்னா யூனிசான் அகாடமில 2 நம்பர் தானே. ஸோ இன்னொரு நம்பர் ஐடி சேர்ந்த நம்பர் இல்லாம என்னோட நம்பருக்கு பர்சனலா நீங்க வந்து எனக்கு மெசேஜ் அனுப்பினீங்கன்னா புக் எழுதுற டைம் இல்லாம யூனிவர்சிட்டி போற டைம் இல்லாம உங்களுக்கு வந்து தனியா எத்தனை நிமிஷம் இருந்தாலும் பேசி வாய்ஸ் நோட்ல கிளியர் பண்ணி அனுப்புவோம். பயப்படாம கேள்வி, சரியா? பர்சனலா நம்பருக்கு இது என்ன டீச்சர்னு கேட்கறதுன்னா ஓகே. அண்ட் இங்கோட இதை உங்களுக்கு விளங்கிக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நீங்க எனக்கு எல்லாரும் விளங்கிச்சா இல்லையான்னு ஒரு தனியா மெசேஜ் கூட ஐ வில் பி satisfied. Hope you like, hope you all enjoy the class. Have a nice day. Okay. Yeah, Manila. Good night. Thank you, teacher. Thank you. Bye.